வணக்கம் நண்பர்களே. நாம சிக்கன்ல ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் செய்யலாம். அதுல ஒரு டிஷ்ஷான கிரீன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நாம 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கோம். சிக்கன்ல மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கிரீன் சிக்கனுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க கறியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே அந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காய பேஸ்ட் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதோட நாம அரைச்சி வச்சிருந்த அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேஸ்ட் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தூள் பெரிய அளவுக்குலாம் எதுவும் இல்லை. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் மஞ்சள் தூளையும் நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரீன் சிக்கன் செய்யறதுக்கு நீங்கள் பேன் இல்லாட்டினா தோசை கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். நம்ம சிக்கனை இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கனை நம்ம கழுவும் போது அந்த தண்ணியோட ஈரப்பதம் சிக்கனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக போடுங்க. சிக்கனை போட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா சிக்கன் நல்லா வேகணும். நாம் ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை போட்டோம் அப்படின்னோம்னா சிக்கன் சீக்கிரமாக அடிப்பிடிச்சி கருப்பு கலரில் மாறிடும். ஆனால் சிக்கன் வெந்திருக்காது. ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் 2 பக்கமுமே நல்லா வேகணும். அதனால் 2 மினிட்ஸ் ஒன்ஸ் சிக்கனை திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கன் ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் மீடியம் சைஸ்லேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வேகும். நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் நல்லா சுண்டி சிக்கன் இது மாதிரி வரணும். நம்ம கொத்தமல்லி அந்த புதினா ஃப்ளேவர் சிக்கனில் அப்போ தான் நல்லா இறங்கும். இதை குக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மல்லி புதினா ஃப்ளேவரில் கிரீன் சிக்கன் ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.